மதுரையில் தெருநாய்களை தத்தெடுக்கும் முகாம் சிறப்பாக நடைபெற்றது. தெருநாய்களால் நிகழும் விபத்துகளையும் உயிரிழப்புகளையும் தவிர்க்கும் நோக்கத்தோடு மதுரை தமுக்கம் மைதானத்தில் தெருநாய்களை தத்தெடுக்கும் நிகழ்ச்சி தனியார் தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து மதுரை மாநகராட்சி சார்பாக நடைபெற்றது. முகாமில் நல்ல உடல்நிலையோடு மருத்துவ பராமரிப்பில் இருந்த நாய்கள் வைக்கப்பட்டிருந்தது. அங்கு வந்திருந்தவர்கள் தங்களுக்கு பிடித்த நாய்களை தங்கள் வீடுகளில் வளர்ப்பதற்காக மகிழ்ச்சியோடு தத்தெடுத்துச் சென்றனர். தமுக்கத்துக்கு வந்தேன். அப்போ நாய் கேம்பிங் போட்டிருந்தாங்க, தத்தெடுத்துக்கலான்டாங்க. சரி, அதனால் தெருவில் இருக்கிற நாயெல்லாம் வந்து கொண்டு வந்துருந்தாங்க. அதனால் இந்த நாய் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ உங்கள் வீட்டுக்கு கூட்டு போகிறேன், உங்கள் அம்மா எல்லாம் சரின்ட்டாங்களா? சரின்ட்டாங்க. எதனால இந்த நாயை உனக்கு வீட்டுக்கு கூட்டு போகிறேன்? என்கிட்ட நான் நாயெல்லாம் வளர்த்தேன், ஆனால் இப்போ என்கிட்ட நாய் இல்லை. எனக்கு வளர்க்கணும்னு ஆசை வந்துருச்சு, அதனால் பிடிச்சிருச்சு, அதனால் வாங்கிட்டேன். உனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. டாகு வந்து எல்லா டாகும் கடிச்சிறது இல்லை. நம்ம அதை எப்போ ஒரு டாகை கல்லெடுத்து அடிக்கிறோம், வண்டியை வச்சு ஏற்றுறோம், நம்ம அந்த மாதிரி ஒரு பயத்தில் தான் அது இருக்கே தவிர எந்த டாகும் எல்லாத்துக்கும் கடிக்கணும், அந்த மாதிரி தீங்கு விளைவிக்கணும்னு எதுவும் இல்லை. நீங்கள் இங்கே பார்த்தாலே நிறையா பேர் வந்து விரும்பி வராங்க. அவங்களுக்கு நம்ம சின்ன சின்ன அவேர்னஸ் தான் சொன்னால், நம்ம ஃப்ரீயாக வேக்சின் பண்ணுறோம், ஸ்டெரிலைசேஷனை பற்றி சொல்லி வைக்கிறோம், அடாப்ஷன் பற்றி சொல்லி வைக்கிறோம். அப்படிங்கிறப்ப தான் நம்ம இதோட பாப்புலேஷனை குறைக்க முடியும். ஒரு தெருவில் வந்து இப்போ ஒரு தெருவில் கொலை நடக்குதுன்னா அந்த தெருவே காலி பண்ணி எல்லாரும் போங்கன்னு சொல்கிறது வந்து எப்படி நியாயம் இல்லையோ, அதனால் ஒரு சில சம்பவங்களை வச்சு தெரு நாய்களவே வந்து ஒரு தீண்டத்தகாத பிராணியாக நடத்துறது வந்து தவறு.